ஹலோ எவ்ரிவன். ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் அந்த ஜேஇ டிசீஸ் பற்றி நிறைய பேரண்ட்ஸ் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் அப்படிங்கிறது இது ஒன்றும் ஒரு புது நோய் கிடையாது நம்ம நாட்டுக்கு. இது பல வருஷமாகவே இங்கே இருக்குது. இதுக்கான வேக்சினும் இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ்ங்கிறது ஒரு டெங்கு மாதிரியான ஒரு மஸ்கிட்டோவில் த்ரூவாக ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு டிசீஸ் தான் இது. இது மூளைக்காய்ச்சல் மெனிஞ்சைட்டிஸ் காஸ் பண்ணும். ஸோ அதனால குழந்தைங்களுக்கு ரொம்ப சிவியரான ஒரு டிசீஸ் வர்றதுக்கான ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டீனாக டெங்குக்கு என்ன சொல்லுவாங்க, நம்ம வீட்டை சுற்றி நீர் தேக்கம் இருக்கக்கூடாது, மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட் யூஸ் பண்ணுறது, இல்லைன்னா மஸ்கிட்டோ நெட் யூஸ் பண்ணுறது. ஸோ இதே மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் தான். அது இல்லாமல் வேக்சின்ஸ் இந்த ஜேஇக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட காஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப கம்மி தான். அரௌண்ட் 500 to 600 rupees தான் அந்த ஜேஇ வேக்சினோட காஸ்ட்டுமே. ஸோ இது இப்போ தான் கவர்மெண்ட்டில் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இந்த வேக்சின் எதுவும் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது 15 வருஷமாக அந்த வேக்சின் ஆல்ரெடி மார்க்கெட்டில் அவைலபிளாக தான் இருக்குது. கவர்மெண்ட்டுமே ஈவன் தமிழ்நாட்டுக்குள்ளேயே சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் அதுவும் எண்டமிக் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கிற சில ஏரியாவில் கவர்மெண்ட்லேயே ஃப்ரீயாக வேக்சினேஷன் வந்துட்டு தான் இருக்குது. இந்த வேக்சினேஷன் எண்டமிக் இல்லை அப்படிங்கிறனால கவர் பண்ணலை. லாஸ்ட் ஒரு 6 months to 1 year இந்த ஜேஇயோட இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் அதிகமாக ஆல் ஓவர் த ஸ்டேட் தெரியறனால கவர்மெண்ட் ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு டோஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க.